பெற்ற பின்னரும் ஏழை குழந்தைகள் விளையாட்டு பயிற்சிக்காக ஓயாமல் உழைத்து வரும் உடற்கல்வி ஆசிரியர் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட பள்ளி குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளித்து நோயை கட்டுப்படுத்தும் முறையை கடைபிடிப்பதால் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெருமளவு குணமடைந்து வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் செழியன். 30 ஆண்டுகள் அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். உழைப்பதற்கு ஓய்வு இல்லை என்பதற்கு இலக்கணமாக பகல் நேரத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருவதுடன் காலை மாலை ஆகிய 2 வேளையிலும் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுமியருக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் சேவை மனப்பான்மையில் கால்பந்து பயிற்சி, கபடி, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட தடகள பயிற்சிகள், இறகுபந்து, மேசைப்பந்து உள்ளிட்ட உள்ளரங்கு விளையாட்டு பயிற்சிகள் அளித்து வருகிறார். இருசக்கர வாகனம் எதையும் பயன்படுத்தாமல் எளிமையான முறையில் சைக்கிளில் வீட்டிலிருந்து கிளம்பி விளையாட்டு மைதானத்திற்கு வரும் உடற்கல்வி ஆசிரியர் செழியன் காலை மாலை இருவேளையிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் தனது உடல், மனம் ஆகியவை புத்துணர்வாக உணர முடிவதாக தெரிவிக்கின்றார். இவரிடம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஈடுபடுவது காரணமாக செல்போன் பார்க்கும் நேரம் குறைகிறது என்றும் இதனால் உடை வலிமை பெறுவதுடன் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளிலும் தீர்வு ஏற்படுவதாக தெரிவிக்கின்றார். சிறிது தொலைவு பயணம் செய்வதற்கு அனைவரும் மிதிவண்டியை பயன்படுத்தினால் உடற்பயிற்சி செய்வது போல ஆகும், பொருளாதாரம் சார்ந்த சிக்கன நடவடிக்கையாக அமையும் என்று தெரிவிக்கும் செழியன், ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பயிற்சியில் பங்கேற்றுள்ளதாகவும் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நரம்பு தளர்வு ஏற்பட்டு தங்கள் வேலைகளை தாங்களே செய்ய முடியாத நிலையில் அடுத்தவர் உதவியை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது அவசியமானது. ஆனால் கால்பந்து உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு உடல் அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தங்களது தேவையை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தயாராகி வருவதாகவும் இது ஒரு சிகிச்சை முறையாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட அபராஜிதன் என்ற சிறுவன் தெரிவிக்கும் பொழுது, பயிற்சியில் ஈடுபடுவதற்கு முன்பு தனக்கு மிகுந்த சிரமம் இருந்ததாகவும் தற்பொழுது தன் வேலைகளை தானே செய்யும் அளவிற்கு ஆசிரியரின் பயிற்சியால் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு ஆசிரியரை மிகவும் பிடிக்கும் என்று தனது மழலை மொழியில் தெரிவித்தான். தன்னலம் பாராது ஏழை குழந்தைகளுக்காக உழைக்கும் உடற்கல்வி ஆசிரியர் செழியனுக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். நான் ஃபுட்பால் கற்றுருக்கேன். நான் வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. பால் எடுத்தாலே ஓடினாவே விரும்புவேன். இப்போ எல்லாமே விளையாட்டேன். ஹெட்டிங், செட்டிங், ஷோட் டேப்பு, புட்டிங், இந்த பாஸ், அவுட் பாஸ், இந்த டிவி, அவுட் டிவி எல்லாமே தெரிஞ்சதான் சொல்லிக் கொடு. ஃபியூச்சரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த அப்ரஜித், ரிதுலன் இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள். ஆனால் நான் இவங்களை மாற்றுத்திறனாளி மாணவர்களாக நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. மற்ற மாணவர்களோட தான் அவங்களுக்கு பால் எடுத்து கொடுக்குறேன். அப்ரஜித் கிரவுண்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நேராக நடக்க முடியாது, கையில் பாலை பிடிக்க முடியாது, பால் அப்படியே ஆடும், கால் இங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டுருக்கோம், நேராக நிற்க மாட்டான். ஒரு மீட்டர் ஒரு 25லேருந்து 50 மீட்டர் ஓட விட்டுட்டேன் அப்படின்னா வாயிலேருந்து அப்படியே தண்ணியாக ஊற்றும். பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவனுக்கு வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக இருக்கா அப்படின்னா தாய் தகப்பன்ட்ட கேட்கும்போது ஒன்றும் கிடையாது சார், உடம்புல எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம், சரி இன்னொரு தடவை நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க அப்படின்னா அவங்களும் சொன்னாங்க அவருக்கு எந்த விதமான உடம்புல எதுவும் இல்லை, அவருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, ஃபிசிக்கலாக சேலஞ்சராக இருக்கார் அப்படிங்கிறதுனால சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பால் எடுத்துகிட்டு ஓட சொன்னேன். 2 நாள் கீழே விழுந்தான், காயம்பட்டுச்சு. 3ஆவது நாள் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே அவனாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2 பால் ஜக்லிங் பண்ணுவான். அவன் தலையெல்லாம் இப்படியே ஆடும். இப்போ தலையில் பால் போட்டால் நிற்கும், ஒரு பால் ஹெட்டிங் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் பயிற்சியில் இருக்கான். ரிதுலனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வகுப்பறையில் பார்க்கும்போது ரிதுலன் அப்படியே அமைதியாக, எல்லாரும் பிரேயருக்கு போயிட்டாங்க, இவன் மட்டும் அமைதியாக உட்காந்துருந்தான். என்ன ரிதுலன் ஏன் என்னப்பா உட்காந்துருக்கா அப்படின்னா, இல்லை தலை வலிக்குது சார் எனக்கு அப்படின்னா. அப்புறம் நான் பார்த்தேன் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு, இப்படி வெளியே வாடா அப்படின்னு சொன்னேன். வந்தான், பார்த்தா கால்லாம் நடக்க முடியல அப்படின்னான். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் 4:30 மணி போல் இவங்க பெற்றோரை பார்த்து சொன்னேன், குழந்தைய கொண்டாந்து கிரவுண்டில் விடுங்க அப்படின்னு.
அவங்க அம்மா அன்னைக்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்து இங்கே கொண்டாந்து கிரவுண்டில் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், இவனை பார்த்து நடக்கவே முடியலையே, இவன் நடந்தால் கீழே விழுந்துருவான் போல், அப்படி போவான், இதில் வேறு முதுகில் புஷ்கு வேறு தூக்கிட்டு வருவான், அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு சரி பால் எடுத்துகிட்டு நட அப்படின்னு சொன்னேன், நடந்தான். அப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனாக ஓட ஆரம்பித்தான். இப்போ இவன் 400 மீட்டரை வந்து 2 தடவை ஓடி வருவான். 800 மீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு இவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன், இவனால் முடியும், நடக்க முடியும், இவனால் ஓட முடியும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு நாள் இவன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், இனிமேல் நீ என் புக்கெல்லாம் தூக்கிட்டு வராத, என்னால் தைரியமாக நடந்து போக முடியும் சொன்னியா. அந்த மாதிரி என்னால் தைரியமாக நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அவனே சொன்னான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நான் அவன் வாசலில் விடும்போது அவங்க அம்மாட்ட சொன்னான், நானே புக்கை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா. வாசலுக்கும் இவனுடைய கிளாஸ் ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் இருக்கும். வாசல்லேருந்து இவன் கிளாஸ் ரூமுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவங்க அம்மா தான் புக்கை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இப்போ அவனே எடுத்துகிட்டு போய் புக்கை எடுத்துகிட்டு போய் அவனே முதுகில் மாட்டிட்டு அவனே நடந்து போகிறான். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே முடக்கி வச்சிடாதீங்க வீட்டில். தயவுசெய்து அவங்கள வந்து முடிஞ்ச வரை இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் வந்தாலும் அவங்கள நான் வந்து சேலஞ்சாக அவங்கள வந்து சரி பண்ணி அனுப்புவேன். அது இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்குமே தெரியும், பள்ளி ஆசிரியர்களுமே செய்வாங்க. தயவுசெய்து கொண்டாந்து இங்கே விடுங்க. அவங்கள நான் வந்து நல்ல மாணவர்களாக அவங்க தைரியமாக நடந்து போகிறதுக்கு அவங்களே அவங்க ஒரு சாப்பாடு எடுத்து அவங்களே சாப்பிட்ற அளவுக்கு. அபிரஜித்துக்கு அவங்க அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விட்டிருந்தாங்க 2 வருஷம் வரைக்கும். இப்போ அவரே சாப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. அவன் கை பிடிக்க முடியாது, கையெல்லாம் அந்த படி இப்படி இப்படி ஆடும். தண்ணியை பிடிச்சி குடிக்க முடியாது, தண்ணி குடிக்கிறதுக்குள்ளார இங்கெல்லாம் ஊற்றிடும். ஸோ இப்போ அவனே தண்ணி குடிப்பான், அவனே நடந்துக்கிறான். ஸோ இன்னும் அவனுடைய மேலே வர 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 அவன் தொடர்ந்து பயிற்சியில் இருந்தானா நல்ல மற்ற மாணவர்களோட போட்டி போடக்கூடிய அளவில் அந்த மாணவர் சிறந்து இருப்பார். அதனால் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சி நாள்களுக்கும் மாணவர்களை அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி மாணவர்களை ஸ்பெஷலாக கேர் எடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் கிடையாது, இவங்க கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறாங்க எல்லாரும். இவங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு எல்லா பெற்றோரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.